ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக் சிறப்பம்சங்கள் பார்ட் 2. பார்ட் 1ல் நிறைய தகவல்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லையோ அல்லது நம்மளுடைய பிளாக்லேயோ போய் பாருங்கள். பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை. சரியா? இப்போ வாங்க ரெண்டாவது பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கோடு இருக்குது பாருங்கள், இந்த உலக உருண்டைக்கு பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். சரியா? இதில் நீங்கள் கடைசியாக கீழே போனீங்கன்னா அதில் அக்கௌண்ட் செட்டிங்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். செட்டிங்கு, அக்கௌண்ட் செட்டிங். ஓகேவா? ஒரு மொபைலுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு மொபைல் வந்து மேலே இந்த 3 கோடு இருக்கும், ஒரு மொபைல் வந்து கீழே இருக்கும். உங்கள் மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணிங்க. அதாவது போக வேண்டிய இடம் வந்து அக்கௌண்ட் செட்டிங். ஓகேவா? கிளிக் பண்ணுறேன் அக்கௌண்ட் செட்டிங்கு. ஜஸ்ட் மினிட், என்னோட நெட்டு கனெக்ட் ஆகிட்டோம். இதில் பாருங்கள், டைம்லைன் அண்டு டேக்கிங் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் மினிட் லோட் ஆகிட்டோம். இதில் பாருங்கள், ஹூ கேன் சி போஸ்ட் யூ ஹேவ் பீன் டேக்டு இன் ஆன் யுவர் டைம்லைன் இருக்குது பாருங்கள். இந்த இப்போ நான் ப்ளூ கலரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தான் இதில் வந்து நீங்கள் ஒன்லி மீன் சொல்லி வச்சுங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம இந்த ஆபாசமான டேக் இருக்குது பாருங்கள், ஆபாசமான வைரஸ் இருக்குது பாருங்கள், அதிலேருந்து நீங்கள் முழுமையாக வந்து 100% வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். சரியா? அந்த பிரச்சனைங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒன்லி மீன் சொல்லி வச்சிங்கன்னா, இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த ஆபாசமான டேக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வீடியோஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கிறதா சொல்லி தான் காட்டும். நீங்கள் பாருங்கள், இதில் ஒன்லி மீன் சொல்லி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு டேக் பண்ணது மற்றவங்களுக்கு வேறு யாருக்குமே காட்டாது. ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து 100% வந்து நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடலாம். சரியா? இதுதான் நீங்கள் அந்த வைரஸ் பிரச்சனைக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எந்த ஒரு வைரஸ் பிரச்சனை வந்தாலும் சரி, இப்போ புதுசாக ஒரு வைரஸ் பிரச்சனை வந்திருக்கு, இனிமேல் ஒரு வைரஸ் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டாட்டா காமிச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் ஒன்லி மீ வச்சுருந்தீங்கன்னா. ஓகேவா? அடுத்து என்னென்னா, ஹூ கேன் சி போஸ்ட் அதர் போஸ்ட் யுவர் டைம்லைன் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலே வந்து ஒன்லி மீன் சொல்லிட்டு வைங்க. யாராவது உங்களை பற்றி உங்கள் டைம்லைன்லேயே வந்து தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலே ஒன்லி மீன் வச்சுங்க. இந்த 2 மட்டும் ஒன்லி மீன் வச்சுங்க. வேறு எதுவும் நீங்கள் செட்டிங் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான பிரச்சனையில் வந்து நீங்கள் மீள முடியும். சரியா? அந்த வைரஸ் பிரச்சனையும் சரி, வேறு எதுவும் பிரச்சனையிலும் சரி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் போய்ட்டுங்க. அப்ளிகேஷன் போய்ட்டு ஒரு நிமிஷம் ஓப்பன் ஆகிட்டோம். நீங்கள் தேவையில்லாத அப்ளிகேஷனுக்கு ஏதாவது பர்மிஷன் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் வந்து உபயோகப்படுத்தும் போது உங்கள் ஃபேஸ்புக்கோட பர்மிஷன் கேட்கும். சரியா? அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இங்கே இந்த இடத்துல வந்து காட்டும். நீங்கள் ஏதாவது தேவையில்லாத அப்ளிகேஷன் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல தூக்கி எறிஞ்சிடுங்க. சரியா? ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிட்டோம். இதில் பாருங்கள், லாக்டு இன் வித் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்த அத்தனை அப்ளிகேஷனுமே இதில் காட்டிடுவோம். நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க பாருங்கள், அப்போலேருந்து இப்போ வரையும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்த அத்தனையும் இங்கே இருக்கும் பாருங்கள். பாருங்கள், கேலக்ஸி நோட் 2 இது வந்து என்னோடய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நான் உபயோகப்படுத்தின மொபைலு. அந்த மொபைலோட பர்மிஷன் கொடுத்ததும் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். வைபரு இதெல்லாம் வந்து நான் உபயோகப்படுத்துகிறதே இல்லை. டேங்கு எல்லாமே நம்ம மொபைலில் நம்ம பர்மிஷன் கொடுத்த, அதாவது ஃபேஸ்புக்கில் பர்மிஷன் கொடுத்த அத்தனையுமே இதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இதில் பர்மிஷன் கொடுத்தது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து இப்போ உபயோகப்படுத்துறீங்களான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிகிறது ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. இப்போ இந்த டேங்கோ நான் தூக்கி போட போகிறேன்னா அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா வந்து நம்மளுடைய ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டோம். இப்போ நான் டேங்கோ கிளிக் பண்ண பாருங்கள். இந்த டேங்கோவில் கீழே பாருங்கள், கடைசியாக வந்தீங்கன்னா ரிமூவ் ஆப்னு இருக்கும். ரிமூவ் ஆப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், நம்மளோட பர்மிஷன் கேட்கும் ரிமூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டா போதும், ரிமூவ் ஆகிடும். என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் லேட் ஆகிட்டுருக்கு. உங்கள் நெட் கனெக்ஷன் வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடனே வந்துடும். பாருங்கள், பர்மிஷன் கேட்குது, ரிமூவ்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும். சரியா? இந்த மாதிரி தான் ஒன்றுன்னா ரிமூவ் பண்ணுறது. அடுத்து இதில் முக்கியமாக பார்க்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் பப்ளிக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை வந்து கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் அதை உபயோகப்படுத்துறீங்களோ உபயோகப்படுத்தலையோ, கரண்ட்டில் இருந்தாலும் சரி, அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்லிமிங்கிற பர்மிஷன் மட்டும் கொடுத்துங்க. அப்ளிகேஷன் பர்மிஷன் கொடுக்கும்போதே உங்கள்கிட்ட வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து
உங்கள்கிட்ட கேட்கும், பர்மிஷன் கேட்கும், ஒன்லி மீயா அல்லது ஃப்ரெண்ட்ஸான்னு அல்லது பப்ளிக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மாற்றிக்கிறது நல்லது தான். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஷேரிங் வித் ஒன்லி மீன் சொல்லிட்டு மேலே இருக்குது. இந்த ஆம் ஆத்மிக்கு மேலே பாருங்கள், ஷேரிங் வித் ஒன்லி மீன் சொல்லிட்டு இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறதெல்லாம் காட்டும். வேறு யாருக்கும் நான் இந்த அப்ளிகேஷன் பர்மிஷன் கொடுத்தது காட்டாது. அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காட்டும். அடுத்து பப்ளிக்கில் இருக்கிறது வந்து இந்த கிக்கு மட்டும் இருக்குது. ஏதாவது போஸ்ட்டு கூட என்னோடய டைம்லைனில் வந்து இவங்க பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பப்ளிக்கு. ஸோ அதெல்லாம் வேணாம். அதை வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தா முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு நிமிஷம். அடுத்து என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்னா, ஃபேஸ்புக்கோட ஸ்டேட்டஸை காப்பி பண்ண முடியாதா, கமாண்டை காப்பி பண்ண முடியாதான்னு. கமாண்ட் காப்பி பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் தான். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கமாண்ட் எனக்கு வேணும்னா ஒன்றுமே, அந்த கமாண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணுன்னா நம்மக்கிட்ட பர்மிஷனுக்கு உங்க காப்பி பண்ணுவா இல்லை ரிப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம காப்பி வேணும்னா காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கமாண்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். சரியா? இது வந்து கமாண்டுக்கு. ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளால் வந்து காப்பி பண்ண முடியாது. அதோட பர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து காப்பி பண்ணணுன்னா ஏதாவது ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் வந்து சுலபமாக வந்து காப்பி பண்ண முடியும். உதாரணத்துக்கு கூகுளாக இருக்கலாம், அல்லது வந்து நம்ம மொபைல்லே இருக்க ப்ரௌசராக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபயர் பாக்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கை தவிர. சரியா? நான் அதையும் உங்களுக்கு வேணால் டெமோ பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேட்டஸை வந்து நான் காப்பி பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டேட்டஸில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து கூகுள் குரோமில் நான் உபயோகப்படுத்துகிறேன். இப்போ எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி இதே மெத்தட் தான். இப்போ இதில் வந்து நியூ டேப்னு சொல்லிட்டு வருது. ஒரு சில இதில் வந்து டைரெக்டாகவே வந்து காப்பி ஆகும். இதில் வந்து நியூ டேப்னு சொல்லிட்டு வருது. இப்போ நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆகிட்டோம் ஃபுல்லாக ஸ்டேட்டஸு. பாருங்கள், இப்போ வந்துருச்சா? இதில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும். பாருங்கள், நமக்கு வேணுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே பாருங்கள், ஒரு அந்த ஷேருக்கு பக்கத்தில் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கல தான் காப்பி ஆகிடும். சரியா? அடுத்து நம்ம வேணும்னா அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மெத்தடு. காப்பி பண்ணுற ஸ்டேட்டஸை வந்து காப்பி பண்ணுறது இதுதான் மெத்தடு. ஏன்னா வந்து இது சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்து அனுமதி கொடுக்கல ஸ்டேட்டஸ் காப்பி பண்ணுறதுக்கு. நம்ம வந்து காப்பி பண்ணுறது தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மேலே பாருங்கள், இந்த ஷேருக்கு பக்கத்தில் ஒரு டபுள் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணினா ஸ்டேட்டஸ் காப்பி ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து மெயிலெலாம் வந்து யாருமே இப்போ செக் பண்ணுறதே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மெயில் பாக்ஸ்லாம் பார்த்தா 2000 மெயிலு, 3000 மெயிலு, 4000 மெயிலுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வந்து மெயில் வந்து வர்றதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கோட வர்ற மெயிலை செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு 1 செகண்ட். ஃபஸ்ட்டு செட்டிங் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்கில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து தேவையில்லாத வரக்கூடிய மெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஃபேஸ்புக்லேருந்து அனுப்பக்கூடிய மெயிலெலாம். இதனால் நம்ம இன்பாக்ஸில் பாதிக்கு மேலே குறையும். ஏன்னா வந்து ஃபேஸ்புக்கு தான் அளவுக்கு அதிகமாக வந்து மெயில் அனுப்புறது. ஸோ வந்து ஃபேஸ்புக்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். லோடிங் ஆகிட்டோம். ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டோம். என்னோடய நெட் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சாரி. இதில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து இமெயிலுங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம தேவையில்லாதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். சரியா? ஒரு நிமிஷம் வந்துட்டோம். இதில் பாருங்கள், இமெயில்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த இமெயிலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து இமெயில் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஜஸ்ட் மினிட் லோட் ஆகிட்டோம். என்னோடய நெட்டு வந்து வழக்கம் போல் தான் சதி பண்ணுது இன்றைக்கி. இதில் பாருங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் தான் வந்து டிக் இருக்கும். நீங்கள் தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்லி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, ஒன்லி நோட்டிஃபிகேஷன் அபவுட் யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, இதில் வந்து டிக் பண்ணிங்க. சரியா? டிக் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துங்க. சரியா? அதே போல் தான் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், பர்த்டேஸு, யுவர் ஃப்ரெண்ட்ஸு, இந்த இதிலெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் டிக் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டிக்கை வந்து கேன்சல் பண்ணிங்க. சரியா? இதனால் வந்து தேவையில்லாத மெயில்ஸ்லாம் வந்து வர்றது வந்து தடுக்க முடியும். என்னோடய நெட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கி. சாரி, மன்னிச்சிடுங்க. ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து டெமோ வந்து ஃபுல்லாக காட்ட முடியல. ரொம்ப சுலபம் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது லோட் ஆகும்போது உங்கள்கிட்ட வந்து டிக் இருக்கும். இந்த நீங்கள் டிக்கை மட்டும் கேன்சல் பண்ணிங்கனாலே போதும். இந்த பாருங்கள், டிக் இருக்கா? அந்த டிக்கை மட்டும் கேன்சல் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து மெயில் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை.
பாருங்கள் இதான் நம்மளோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்க ஆந்திரோட பெட்டி கடை. சர்ச் பண்ணுங்கள், இதே தான். யூடியூப்புக்கும் இதே தான், பிளாக்குக்கும் இதாக தான். பிளாக்லேயே நீங்கள் போய் நம்மளோட வீடியோஸை போய் பார்க்க முடியும். யூடியூப்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஆந்திரோட பெட்டி கடைன்னு சொல்லிட்டு 34 வீடியோஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே பாருங்கள் 522 சப்ஸ்கிரைப். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப்னு காட்டும். புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த ரெட் கலரை மட்டும் கிளிக் பண்ணினா போதும், நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம சர்ச் பண்ணாமலே நம்மளால் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸை பார்க்க முடியும். அதுக்கு தான் இது பயன்படுது. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.